இல்லை இப்போ தான் வந்திருக்கிறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் பிகினிங்காக நல்லா தெரியுது. இப்போ தான் அமைச்சரவை எல்லாம் கூடியிருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் கொஞ்சம் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகிட்டு எல்லாம் புதுசு. முன்னாட்சிலாம் ஏற்கனவே இருந்தவங்களே இருந்தாங்க. அதனால் ஒரு ஆட்சி வரும்போது ஈஸியாக அவங்க ஒரு சட்டத்தை அமல்படுத்த ஈஸியாக இருந்துச்சு. இப்போ எல்லோரும் புதுசு, எல்லாமே புதியவர்கள். பெண்கள் அதிகமாக இருக்காங்க, பட்டியலினத்தில் அதிகமாக இருக்காங்க. இப்போ எல்லாம் புதுசாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அவங்க எதிர்பார்ப்பேன் ஒரு மாதம் 2 மாதமாவது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் சமீபத்தில் நல்ல திட்டங்கள் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ஆட்சி வரும்போது முந்தைய ஆட்சியில் உள்ள திட்டங்களை கொஞ்சம் அது கொஞ்சம் வலுவிழக்க வைப்பாங்க. இது அப்படி இல்லை. முந்தைய ஆட்சியில் அதுக்கு முந்தின ஆட்சியில் என்னென்ன நல்ல திட்டங்கள் இருந்தோ அதை அவர் புதுப்பிக்கிறார். அது அப்போ ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், யூஸ்வலான ஒரு அரசியல் இல்லாமல், மக்களுக்கு எது தேவையோ ஒன்று ஆட்சி இருந்தாலும் சரி, அதில் மக்கள் ஒரு விஷயத்தை நல்ல பலன் அடைஞ்சிருந்தாங்கன்னா அதை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கிறது ஃபஸ்ட்டு. இந்த யூஸ்வலான அரசியல் இல்லாமல் புதுசாக ஒரு மாற்றம் இருக்குது, அதுவும் வரவேற்கிறோம். அப்புறம் இது மதுக்கடையில் தான் நிறைய பெண்களுக்கு எல்லாம் மக்கள் எதிர்பார்த்த விஷயம். ஏன்னா நிறைய இன்னைக்கு குடிப்பழக்கம் அதிகமாக போச்சு. தெரு மதுக்கடைகள். அப்போ என்னன்னா, எங்கே வேணாலும் ஒரு மதுக்கடை திறந்துருக்கும் போது குடிக்காதவனுக்கும் அந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு விஷயம் ஈஸியாக கிடைச்சுன்னா அந்த இதுக்கு அதில் மக்கள் ஒரு பழக்கத்துக்கு உண்டாயிருவாங்க. அது முக்கியமாக ஸ்கூலு, கோயில் பகுதியில் உள்ள மதுக்கடையில் கொஞ்சம் குறைச்சது நல்லது. அது பத்தாது, இன்னும் நம்ம ரொம்ப குறைக்கணும். ஒரே வேண்டுகோள் ஒன்றே ஒன்று, முதல்வர்கிட்ட தயவுசெய்து மதுக்கடை வருமானத்தை நம்பி கவர்மெண்ட் நடத்தணும்னு நினைக்க வேணாம். துணை முதல்வராக உதயநிதி மீண்டும் நான் நடிக்க போறேன் அவர் நடிக்க வரலாம். ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் நடிகராக இருந்தானே திருப்பி இங்கே பதவிக்கு வந்தார். அதில் திருப்பி நடிக்க வரலாம். நடிக்க வர்றது தப்பே இல்லை. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிறைய அவருக்கு பணிகள் இருந்திருக்கும், நிறைய மக்கள் பணி இருந்திருக்கும், நிறைய அரசியல் பணிகள் இருந்திருக்கும். அதன் காரணமாக நடிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ ஆளுங்கட்சி இல்லாத விஷயத்தில் அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். இப்போ முன்ன மாதிரி ஆளுங்கட்சி இருக்கும்போது உள்ள அந்த டைட் ஷெட்யூல் இருக்காது. அப்போ அழகாக நடிக்கலாம். அவர் நடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது மக்களையும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இடப்பட்ட நேரத்தில் நாங்கள் அரசியல் பண்ணி பண்ணுங்க. தாராளமாக நீங்கள் உதயநிதி சார் நீங்கள் நடிக்க வர்றதை நாங்கள் வரவேற்கோம். சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஒரு கண்டன குரலா வைக்கிறாங்க. இல்லை சார், இப்போத்தான் அவர் காருக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் கியரே போடலை. நான் அதுக்குள்ளே 80ல் 100ல் போனால் வண்டி போகாது. ஏன்னா ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் சிலது நடக்கும். அப்போ இன்னும் உங்களுக்கு அமைச்சரவையே ஸ்ட்ராங் ஆகலை. இன்னொன்று காவல்துறையெல்லாம் எங்கெங்கே மாற்றங்களாக தான் இருக்குது. அதெல்லாம் என்ன அவங்க ஸ்டடி பண்ணலை. ஒரு ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்ட்ரோல் கொண்டு வர நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த ஒரு சிறுமி கொலை உடனே அதை குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இது ஒன்றே அப்படின்னா, இந்த ஒரு குற்றவாளி பிடிக்கிறது, அவருக்கு தண்டனை கொடுக்கறதுலாம் பத்தாது. இந்த மாதிரி குற்றவாளிக்கு கொடுக்குற தண்டனை மக்களுக்கு பயம் வரணும். அந்த எண்ணம் உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரணும். நம்ம வேண்டிக்கிறது யூஸ்வலாக ஒருத்தனை பாலியல் பலாத்காரத்தில் பிடிக்கிறவங்க மாதிரி இதையும் ஒரு செய்தியாக சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத பகிரங்கமாக தண்டனை அதிகமாக இருக்கணும். அதுதான் நம்ம. ஏன்னா இன்னைக்கு குடிப்பழக்கம் எப்படி குறைக்கணுமோ அது மாதிரி இந்த பாலியல் வன்முறை அதிகமாக இருக்குது, அதையும் குறைக்கும். அது அவங்க இஷ்டம், நம்ம இஷ்டத்துக்கு இல்லை.